உடனுக்குடன் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆவணி தேரோட்டம் தற்போது கோலாகலமாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் தற்போது தேரோட்டமானது வெகு சிறப்பாக கோலாகலமாக தொடங்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பக்தர்கள் இந்த ஆவணி தேரோட்டம் நிகழ்வில் பங்கேற்றுள்ளனர். இதற்காக பல்வேறு ஏற்பாடுகள் அங்கு செய்யப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேரை வடம் பிடித்து இழுத்து தற்போது பக்தர்கள் வழிபாடு மேற்கொண்டு வருகின்றனர். விரிவான விவரங்களுடன் செய்தியாளர் செல்வராஜ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் செல்வராஜ், தற்போது திருச்செந்தூர் ஆவணி தேரோட்டம் எவ்வாறு நடைபெற்று வருகிறது? அங்கு விழாவிற்கான ஏற்பாடுகள் எவ்வாறு செய்யப்பட்டுள்ளது? இது குறித்த விரிவான விவரங்களை பதிவிடுங்க. நிச்சயமாக வர்ணியா, தமிழ் போற்றும் குமர பெருமானின் ஆறுபடை வீரர்களில் 2ஆம் படையாக இருக்கிறது தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் உள்ள கடற்கரை ஓரம் அமைந்துள்ள மக்கள் தலங்களை காட்டிலும் மிக சிறப்பு வாய்ந்தவையாகும். இந்த தளத்தில் ஆண்டு முழுவதும் பல்வேறு விழாக்கள் நடைபெற்றாலும் மும்மூர்த்திகளாகிய முருகப்பெருமானின் பக்தர்களுக்கு காட்சி தரும் ஆவணி திருவிழா புகழ் பெற்றது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் பிற மாவட்டங்களிலிருந்தும் இங்கு திரளான பக்தர்கள் தங்களுடைய ஆவணி திருவிழாவை கொண்டாடி கொண்டு வருகிறார்கள். கடந்த 24ஆம் தேதி ஆவணி திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. தினமும் முருகப்பெருமானுக்கு பல்வேறு அபிஷேகங்களும் தீபாரணையும் நடைபெற்றன. இந்நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக கிட்டத்தட்ட 12 நாட்கள் இந்த திருவிழாக்கள் என்பது நடைபெறும் வழக்கம். அதிலும் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான இந்த தேரோட்ட திருவிழா என்பது இன்று காலையில் நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. இந்த விழாவின் முக்கிய நிகழ்வாக குடவரை வாயில் தீபாரணையும் 7ஆம் நாளாக அன்று முருகப்பெருமானின் சிவப்பு சாத்தி கோலத்திலும் 8ஆம் நாளான பச்சை சாத்தி கோலமும் சிறப்பு வாய்ந்தவையாகும். இந்த விழாவில் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் என்பது இன்று அதிகாலையில் முருகப்பெருமானுக்கு பல்வேறு அபிஷேகங்கள் மேற்கொள்ளப்பட்டன. அதன் பிறகு அவரின் தேரில் எழுந்தருதல் நிகழ்ச்சி என்பது நடைபெற்றது. முதலில் விநாயகர் தேர் என்பது இழுக்கப்பட்டு பக்தர்கள் அந்த தேரை நிலைக்கு கொண்டு வந்தார்கள். இதைத் தொடர்ந்து சுப்பிரமணிய சுவாமி வள்ளி தேவானையுடன் தங்களுடைய தேரில் எழுந்தருதல் நிகழ்ச்சியும் அதன் பிறகு அந்த தேரோட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. இந்த தேரில் தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அந்த தேரை வடம்பிடித்து கொண்டு வருகிறார்கள். 11ஆம் நாள் திருவிழாவாக நாளை வெளித்தெப்பத்தில் தெப்பத் திருவிழாவும், 12ஆம் நாள் திருவிழாவாக மஞ்சள் நீர் கோலத்துடன் 8 ரத வீதியிலும் சுப்பிரமணிய சுவாமி வலம் வரும் நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது. இந்த தேரோட்டத்தை ஒட்டி அந்த பகுதியில் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட போலீசார் தங்கள் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளார்கள். தேர் துவங்கி 4 ரத வீதிகளும் தற்போது சுற்றி கொண்டு வருகிறது. அந்த தேரை வடம்பிடிப்பதற்காக தமிழகத்தில் பல்வேறு பகுதியிலிருந்து பக்தர்கள் தேரை வடம்பிடித்து கொண்டு வருகிறார்கள். செல்வராஜ், விவரங்களுக்கு நன்றி.